வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான 3 புதிய சட்டமூலங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக நீதி அமைச்சர் அறிவிப்பு. ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டு. மாவீரர் நாள் நினைவேந்தலை நாட்டின் பிளவுகளையும் இனவாதத்தையும் வளர்க்க அரசியல் ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட சில குழுக்கள் பயன்படுத்துவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. கடந்த அரசாங்கங்கள் நம்மை வேறுபடுத்தி தனியாக ஆட்சி செய்த போதும் இந்த அரசாங்கம் இதுவரை அவ்வாறு செயல்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். திருடப்பட்ட சொத்துக்களை மீளப்பெறுதல், பண மோசடி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அது தொடர்பான தீமைகளை தடுக்கும் நோக்கில் 3 சட்டமூலங்களை இந்த வருடத்தின் முதல் காலாண்டுக்குள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கை மீதான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தின் போது உரையாற்றிய அமைச்சர், குற்ற செயல்கள் தொடர்பான சட்டமூலம், மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் திவால் சட்டமூலம் மற்றும் கணக்காய்வு சட்டத்தில் திருத்தங்கள் ஆகிய 3 சட்டங்களாகும். திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பது, குற்றங்களின் வருமானத்தை கண்டுபிடிப்பது மற்றும் பண மோசடி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் தொடர்புடைய அனைத்து தீமைகளையும் திறம்பட தடுப்பது ஆகிய 3 மசோதாக்களை அறிமுகப்படுத்துவதற்கான யோசனைகள் இருப்பதாக அவர் கூறினார். திவால் சட்டம் மற்றும் தணிக்கை சட்டம் ஆகியவை கடனாளிகளின் நம்பிக்கையை மேம்படுத்துவதோடு கடனாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அதே வேளையில் சீரான தன்மையினையும் புதுப்பிப்பையும் ஏற்படுத்தும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற குற்ற செயல்கள் தொடர்பான பல கோப்புகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து காணாமல் போயுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர் பொத்தல ஜயந்த கடத்தப்பட்டமை மற்றும் அவரது மனிதாபிமானமற்ற சித்திரவதை மற்றும் பலத்த காயங்கள் தொடர்பான விசாரணை தொடர்பான பல முக்கிய ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாக பொத்தல ஜயந்த தெரிவித்துள்ளார். தமக்கு எதிரான குற்றம் தொடர்பாக தற்போது நடைபெற்று வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்றபோது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இணைய சேனல் ஒன்றின் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அவர் இது தொடர்பான மேலும் பல தகவல்களையும் வெளியிட்டிருந்தார். அதில் 2009ஆம் ஆண்டு தம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் 2017ஆம் ஆண்டிலும் உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை என்றும் நாட்டில் இடம்பெற்ற பல குற்ற செயல்கள் தொடர்பான சாட்சியங்கள் அளிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் இந்த கலந்துரையாடலில் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இதேவேளை அரசியல் தஞ்சம் பெற்று தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் பொத்தல ஜெயந்த இதற்கு முன்னர் 2017ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து தம் மீதான தாக்குதல் தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார். கடந்த அரசின் இறுதி பகுதியில் மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பான அறிக்கையினை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வடக்கில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் யார் என்பது பற்றி மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்த போது நலிந்த ஜெயதிச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் மேலும் தெரிவிக்கையில், ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பலருக்கு சட்டவிரோதமான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அத்துடன் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு தெரிவித்திருந்தது. எனினும் குறித்த விடயம் தொடர்பாக இதுவரை அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இந்த நிலையிலேயே மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பான அறிக்கையினை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பின் தலைவரது படத்தை முகநூலில் பதிவிட்டதாக தெரிவித்து கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. குறித்த குற்றச்சாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்ட இணுவில் பகுதியை சேர்ந்த இளைஞன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 72 மணி நேர விளக்கமறியலுக்கு பின்னர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதிபதி ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் முற்படுத்தப்பட்டார். இந்த நிலையில் குறித்த இளைஞன் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் நீதவான் விடுவித்ததோடு வெளிநாட்டு பயண தடையினையும் விதித்து உத்தரவிட்டிருந்தார். இதேவேளை மாவீரத்தின நினைவேந்தல்கள் தொடர்பான பழைய காணொளிகளை சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் கைது செய்யப்பட்ட மூவரில் சமூக செயற்பாட்டாளரான கெலும் ஜெயசுமனவை பிணையில் விடுவிக்குமாறு பத்தேகம பகுதியை சேர்ந்த நபரையும் டிசம்பர் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக கடந்த வருடங்களில் மாவீரத்தின நினைவேந்தல்களின் போது எடுக்கப்பட்ட பழைய காணொளிகளை இந்த வருட நினைவேந்தல் நிகழ்வுகள் என்று கூறி முகநூல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்த குற்றத்தில் மருதானி, சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களை சேர்ந்த 28, 35 மற்றும் 45 வயதுடைய 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் நடைபெறும் மாவீரர் நாள் நினைவேந்தல் குறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாட்டின் பிளவுகளையும் இனவாதத்தையும் வளர்க்க அரசியல் ரீதியாக ஒழுங்கமைக்கப்பட்ட சில குழுக்கள் இந்த நிகழ்வை பயன்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்திருந்தார். இன்று பாராளுமன்றத்தில் விசேட அறிவிப்பொன்றை வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் அமைப்பின் அடையாளங்கள் அல்லது சின்னங்களை பயன்படுத்தி நிகழ்வுகளை நடாத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் போரில் உயிர்நீத்த தமது உறவினர்களை நினைவு கூறுவதற்கு தடையாக இருக்கவில்லை என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். வடக்கில் 244 நினைவேந்தல் நிகழ்வுகள் அனுசரிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ள போதிலும் இவற்றில் 10 நினைவேந்தல் நிகழ்வுகளில் மட்டுமே புலிகள் அமைப்பின் அடையாளங்கள் அல்லது சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக போலீசார் செயற்பட்டனர் என்று அமைச்சர் கூறினார். இந்த நிலையில் அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் வடக்கில் புலிகள் அமைப்பினருடன் தொடர்புடைய கொண்டாட்டங்களுக்கு அனுமதி அளித்ததாக சிலர் நம்ப வைக்க முயற்சிக்கின்றனர். விசாரணையில் குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது உறுதியானது என்றும் இது தொடர்பாக பலரை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக தாம் முன்னர் வெளியிட்ட கருத்துக்களை தெரிவுபடுத்தி பிரசுரித்து பத்திரிகை ஒன்றிற்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தெற்கில் உள்ள சிலர் தவறான செய்திகளை பரப்ப முயற்சிக்கின்றனர். குறிப்பாக உலகின் பிற இடங்களில் நடைபெறும் நினைவு நிகழ்வுகளின் படங்களை பயன்படுத்தி சமூகங்களுக்குள் பிளவுகளை ஊக்குவிக்கும் அரசியல் ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். அரசியல் உள்நோக்கம் கொண்ட இவ்வாறான இணைய நடவடிக்கைகளுக்காக பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தெற்கில் பயங்கரவாத தடை சட்டத்தையும் வடக்கில் குற்றவியல் சட்டத்தையும் பயன்படுத்துவதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி குற்றம் சுமத்திய நிலையில் கடுமையான வாத பிரதிவாதங்கள் இன்று இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான 2ஆம் நாள் விவாதம் இன்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. இதில் உரையாற்றிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் இனவாதத்திற்கு நாம் எப்போதும் எதிரானவர்கள் என்பதோடு நினைவு கூறல்களை நடத்த அனைவருக்கும் உரிமை உண்டு என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். சிவாஜிலிங்கம் போன்றோர் வடக்கில் பயங்கரவாத நினைவு கூர்ந்துள்ளார்கள். ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கில் கைதுகளை செய்து குற்றவியல் சட்டத்தையும் தெற்கில் உள்ளவர்களை கைது செய்ய பயங்கரவாத தடை சட்டத்தையும் பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு ஆளும் தரப்பின் சார்பில் பதிலளித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இது தொடர்பில் நான் போலீஸ் அதிபரோடு கலந்துரையாடியுள்ளேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் 2 பகுதிகளிலும் கைதுகள் இடம்பெற்றுள்ளது. அதனால் தயாசிரி ஜெயசேகர் அரசியல் தோல்வியை மீண்டும் வெளிப்படுத்தவே இவ்வாறான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை அல்லது மீண்டும் இனவாதத்தை பரப்பும் கருத்துக்களை சபையில் வெளியிடுகிறார் என்றார். இதன்போது மீண்டும் குறுக்கிட்ட தயாசிரி ஜெயசேகர் ஒரு நாளும் இனவாதத்திற்கு துணை போவதில்லை என்றார். இந்த நிலையில் ஆளும் தரப்பு சார்பில் கருத்து வெளியிட்ட சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் தயாசிரி ஜெயசேகரவின் குற்றச்சாட்டுக்கு துறைசார் அமைச்சர் உரிய பதிலை வழங்கியுள்ளார். சபை நடவடிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் இதனை விவாதமாக்க சபாநாயகர் இடமளிக்க கூடாது. தயாசிரி ஜெயசேகரவுக்கு நாடாளுமன்றத்தில் விசேட உரிமைகள் ஏதும் இல்லை என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். நாடாளுமன்றத்தின் நிலையற்கட்டைகள் தெரியாதே அவர் பேசியுள்ளதோடு நீங்கள் பேசிய கருத்து முற்றிலும் இனவாதமானது. அதனால் சபாநாயகர் இதற்கு இடமளிக்க கூடாது என்றார். இதன்போது எழுந்த எதிர்க்கட்சி தலைவர் நிலையற் கட்டளை 92 பிரகாரம் எந்த ஒரு எம்பிக்கு எதிராகவும் தனிப்பட்ட தாக்குதல்களை நடத்தக்கூடாது. அதனால் நிலையற் கட்டளைகளின் பிரகாரம் செயல்படுவோம். அவ்வாறான கருத்துக்கள் மீள பெறப்பட வேண்டும் என்றார். ஆனால் தயாசிரி ஜெயசேகர பேசியது முற்றிலும் இனவாதமான கருத்தாகும். அதற்கு துறைசார் அமைச்சர் பதிலளித்துள்ளார். வடக்கிற்கு ஒரு சட்டமும் தெற்கிற்கு ஒரு சட்டமும் கையாளப்படுவதாக அவர் கூறியது முற்றிலும் இனவாத கருத்தாகும் என்று கூறிய சபை முதல்வர் நாம் எவ்விதமான இனவாத கருத்தையும் வெளியிடவில்லை என்று தயாசிரி ஜெயசேகர தெரிவித்திருந்தார். இதன்போது எழுந்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த அரசாங்கங்கள் எம்மை வேறுபடுத்தி தனியாக ஆட்சி செய்த போதும் இந்த அரசாங்கம் இதுவரை அவ்வாறு எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யவில்லை. வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவனாக நான் இதை கூற விரும்புகிறேன் என்றார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் வடக்கிலிருந்து 3 பேர் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார்கள். பொய்யான விடயங்களை கூறியவர்களை நிராகரித்து எம்மை போன்ற சுயாதீன எம்பிக்களையும் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் இவர்கள் நாடாளுமன்றத்தில் உள்ளேதான் இனவாதத்தை செய்கின்றார்கள் என்று தெரிவித்திருந்தார்.